விஸ்வரூபம் படம் வருது, போமாடா? அதுவே பெரிய பிரச்சனையில் இருக்கு. எப்படா வருது? அது நாளைக்கு வந்துடும்டா. 9th ரிசல்ட் வேற இருக்கு. அது கிடக்கட்டும்டா. டேய், நீங்க 9th ரிசல்ட்டா? ஏன்டா படத்தை பத்தி பேசும்போது இதெல்லாம் குறுக்கா சொல்ற? 9th இவ்வளோ கஷ்டமா இருக்கு, இப்போ 10th எப்படா இருக்கும்? மச்சான் 9th ரிசல்ட் வந்துருச்சுடா. வந்துருச்சாடா? ஐயோ, வாங்கடா போவோம். என்னடா அக்ஷய், பாஸ் ஆயிடுவியா? தெரியலடா, நிறைய நாள் ஊரு சுத்தினேன். எல்லாம் திருத்துறவங்க கையில இருக்குடா. சரி வாங்கடா போவோம். எல்லாம் தெரிஞ்சது தான்டா. அச்சய், நீ பாசுடா. என்னது நான் பாசா? யாரு திருத்துனாங்களோ அவங்க நல்லா இருக்கும்டா. டேய், சார் வராங்கடா. என்னப்பா 9th எல்லாரும் பாஸ் ஆயிட்டீங்களா? எல்லாருமே பாஸ் ஆயிட்டோம் சார். 9th விளையாடிக்கிட்டே இருந்துட்டீங்க. 9th மாதிரி 10th. அக்ஷய் இங்க வா. 9th எப்படியோ பாஸ் ஆயிட்ட, 10th பாஸ் ஆகிற வழியே பாரு. உட்காருங்க உட்காருங்க. குட் மார்னிங். என்னப்பா நிறைய பேரை காணும்? எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்க சார். நான் தான் புதுசாக வந்திருக்கேன் கிளாஸ் டீச்சர். நான் தான் உங்களுக்கு கிளாஸ் இன்சார்ஜ் எல்லாமே. ஓகே, இருக்கிறனால நம்ம உபயோகமாக பயன்படுத்திப்போம். நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சார் வணக்கம். உள்ள வாப்பா. முதல் நாளே லேட்டா? இன்னும் பரீட்சைக்கு ஒரு வாரம் தான்டா இருக்கு. இந்த ஒரு வாரம் நல்லா படிங்க, நல்ல மார்க் எடுங்க. டே, நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன அங்க பண்றீங்க? டே, இதெல்லாம் அட்டை அடிச்சு பிட் அடிச்சு 4-5 ரோட்ல திரிஞ்சு பொறுக்கி விரட சேர்ந்து பாக்கு இது அதுன்னு போட்டுக்கிட்டு உங்க அப்பா அம்மா தெருவில் அவனை வச்சு காரி துப்பி அப்படி சொன்னாதான் நீ நான் திருந்துவேன். அவ்வளவுதான், அவன் வாழ்க்கை முடிஞ்சிட்டு. அவ்வளவுதான், பார்த்து. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். என்ன 10th எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த அச்சய் பையன் மட்டும் தான் சார் இடையில கிறுக்கு பண்ணிட்டு இருக்கான். விடுங்க சார், அவனெல்லாம் திருத்திடலாம் சார். அவனா ஒண்ணுமே எழுதல. ஒண்ணுமே எழுதலடா, பயமா இல்லடா. இப்படியே பார்க்காம இருந்தா என்னடா பண்றது? வாடா பாப்போம். அச்சய், நீ ஃபெயில்டா. அச்சய், என்னப்பா ஆச்சு? நான் ஃபெயில் ஆயிட்டேன் சார். சரி சரி, கவலைப்படாத. நான் அப்பவே சொன்னேன் படி படின்னு, கேட்காம இருந்த. என்னப்பா உடுப்பா, மனசு தவறோடாதப்பா. பாஸ்போர்ட் எடுத்து ஃபாரின் போப்பாரு, இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து டிரைவராவது ஆகப்பாரு. தம்பி வாப்பா. அண்ணே, இந்த மாதிரி ஃபெயில் ஆயிட்டேண்ணே, அதான் உங்ககிட்ட ஏதாவது உதவி கேட்கலான்னு வந்திருக்கேண்ணே. சரி சரி, கவலைப்படாத. நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் ஆர்டிஓ ஆஃபீஸில் இருக்காரு. நான் பையனை அனுப்புகிறேன், அவர் போய் பாரு. தலை அனுப்பிவிடுச்சு. 10th மார்க் லிஸ்ட் இல்லைனா லைசன்ஸ் தரமாட்டியா? ஆமாம் சார்,
10th மார்க் ஷீட் இருந்தால் தான் லைசன்ஸ் தர முடியும். இதான் கவர்மெண்ட் ரூல். என்ன தலையை கூட்டு வருவா? நீங்கள் யாரை வேணாலும் கூட்டுருவாங்க சார். மாமா இது மாதிரி 10th ஃபெயில் ஆயிட்டேன் மாமா. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில, அதான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி தம்பி, கவலைப்படாத. நான் விசா அனுப்பி விட்றேன். நீ பாஸ்போர்ட் எடு, நேராக இங்கே துபாய் வந்துடு. நம்ம இங்கே ஏதாவது வேலை வாங்கி தரோம். வாங்கப்பா, 2 ஃபோட்டோ வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கேன் சார். மார்க் ஷீட் வச்சுருக்கீங்களா? 10th ஃபெயில் சார், ஆனால் மார்க் ஷீட் இல்லை சார். தம்பி 10th மார்க் ஷீட் இருந்தால் தான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். உதவி பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். இல்லைப்பா முடியாதுப்பா, 10th மார்க் ஷீட் இருந்தால் தான் பாஸ்போர்ட் எடுக்க முடியும். அதான் கவர்மெண்ட் ரூல். சரி சார். சார் என்ன நல்லா இருக்கீங்களா சார்? எப்படி சார் போயிட்டு இருக்கு? இல்லை சார். சார் அப்புறமா நான் பேசுகிறேன், வச்சுறேன். தம்பி யார் நீ? எந்திரி. யார்ப்பா நீ? ஏன்ப்பா இங்கே படுத்து கிடக்க? சார் 10th ஃபெயில்னு சார், யாருமே மதிக்கவே மாட்டாங்க சார். எல்லாம் ஊரா கிண்டல் பண்ணுறாங்க சார். தங்கச்சி யாருமே மதிக்கவே மாட்டாங்க சார். இன்னே தெரியல சார், என் வாழ்க்கையே கேள்விக்குறையே ஆயிடுச்சு சார். சரி விடு, நீ கவலைப்படாத. நான் என் வீட்டுக்கு கூட்டு போய் அவனை தனிப்பட்ட முறையில் நான் கவனிக்கிறேன். என்கிட்ட இருக்க கொஸ்டின் பேப்பர் எல்லாம் கொடுத்து அவனை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறேன். வர அக்டோபர் மாதம் அவனை எக்ஸாம் வருது. அதை நீ எழுதி பாஸ் ஆகு. உன்னை கிண்டல் பண்ண பசங்க முந்தில கரிய போகுது. சரியா? தேங்க்யூ சார். விளையாட்டா அலட்சியமா இருந்ததுனால அக்ஷயோட படிப்பு பாழா போயிடுச்சு. இப்ப அவனோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயி இப்ப நடு தெருவுல நிக்கிறான். இந்த மாணவனை நாம் பார்த்து வாழ்க்கையை வீணாக்காம இன்னும் இருக்கக்கூடிய 1 மாசத்துல அனைவரும் நல்லா படிச்சு நிறைய மதிப்பெண்களை வாங்கி நீங்க படிக்கிற பள்ளிக்கும் உங்களுடைய பெற்றோருக்கும் பெருமையை தேடி கொடுக்கணும், நல்லதொரு வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு சொல்லி இதன் மூலமா என்னுடைய கருத்தை உங்க முன்னாடி வைக்கிறேன்.